ஹாய் டியர், டுடே ஜிம்னாக்கு ஒன் ஷாட் பார்க்கலாம். டைட்டில் வந்துட்டு மிஸ்டர் ப்ரொஃபஸர். ஓகேவா? ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரியலங்க டியர். நான் இன்னும் அப்படியே போகிறப்பக்குள்ள தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா? நான் பேசுறது ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ப்ளேபேக் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது நாய்ஸ் வந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நான் ஸ்டேக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் எல்லோரும் உங்களோட கிளாஸில், தட் மீன்ஸ் உங்களோட காலேஜில் உங்கள் கிளாஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. மார்னிங் டைம் தான். ஸோ ஃபஸ்ட் பீரியட், இன்னும் எந்த ஸ்டாஃபும் வரல. ஸோ நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாஃப் இருந்திருப்பாங்களே. ஸோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், ஓகேவா? அவர் வந்துட்டு உங்களுக்கு ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. தட் மீன்ஸ் அந்த ஸ்டாஃப் ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ அந்த பீரியட் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்னும் அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு நான் அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்னு நினச்சி நீங்கள் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த அவர் கட்டிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டு சாரா இருப்பா. ஸோ அவளை கூப்பிட்டுட்டு கேன்டீன் போகலாமாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவள் வந்துட்டு ஆமாவா, நீங்கள் சும்மா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறது, பேசி பேசி வாய் தான் வலிக்குது, கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு அந்த வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம், அந்த வலியெல்லாம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு போகிறீங்க. ஸோ கேன்டீன் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் விட ஃபுட் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். தட் மீன்ஸ் ஸ்நாக்ஸை சாப்பிட்றத விட எந்த டைம் வந்தாலும் சாப்பாடு இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி அவள் வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு ஏதோ நல்ல சாப்பாடு, அந்த மாதிரி மீல் சாப்பாடு இப்படி இருக்குல்ல. ஸோ அதை பார்த்து ஆர்டர் பண்ணுறீங்க. பிரியாணி இந்த மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உட்காந்து ஒரு பிளேஸில் போய்ட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. ஒரு டேபிளில் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அவளும் கேட்குறா, எப்போ பார்த்தாலும் சோறே சாப்பிட்டுட்டு இருக்கிறீ, உனக்கு வந்துட்டு தொப்பே வராதா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் வராது, நான் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றல, அதனால தப்பு வராது, உன்ன மாதிரி சாப்பிடாமே இருந்தால் தான் தப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அடியே எனக்கு எதிரி தொப்பு அப்படின்னு சாரா கேட்கவும், இது வரைக்கும் இல்லை, ஆனால் இதுக்கு மேலே வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ என்ன சபிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. சபிக்கவெல்லாம் இல்லை, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றீங்க. நீங்கள் பாதி சாப்பாடு, அவள் பாதி சாப்பாடு, ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றீங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே வாடின்னு அவளும் கூப்பிட்றா. 2 பேரும் போயிட்டு ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க. அந்த டைமில் நீங்கள் உங்கள் டேபிள்லேருந்து போயிருப்பீங்களா, திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. தட் மீன்ஸ் அந்த பிளேட்லாம். ஸோ நீங்கள் திரும்ப அதே பிளேஸ்க்கு வரீங்க. ஸோ அந்த டேபிளுக்கு வரும்போது ஆல்ரெடி அங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க, பார்க்க நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஏன்னா வந்துட்டு நல்லா ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, க்யூட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல், நல்லா ஃபோர்ஹெட்டில் திரியிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல், பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அச்சோ, எந்த டிபார்ட்மெண்ட்டு தெரியலையே, நம்மள மாதிரியே சாப்பிட வந்திருக்கான். ஒரு வேளை ஏதாவது ஏதாவது பேசாமல் என்ன, ஐயோ ஐடி டிபார்ட்மெண்ட்டோ அப்படி எதுதான் உங்களுக்கு தோணுது. உங்கள் மைண்டுக்குள்ளே இது மாதிரி தான் வளரிட்டே இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு சாரா வந்துட்டு அடியே என்னடி இப்படி இருந்துருக்கு அப்படின்னு கேட்குறா. அதுவா, ஒன்றும் இல்லை, அங்கே பாரு நம்மளோட டேபிளில் அப்படின்னு சொல்லவும், அச்சோ வேறு யாரும் வந்து உட்காந்துட்டாங்களா, சரிவா நம்ம வேறு டேபிளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுறா. நோ, அதெல்லாம் முடியாது, நம்ம தானே ஃபஸ்ட் அங்கே உட்காந்து சாப்பிட்டோம், இப்போ அங்கேயே தான் போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் வந்துட்டு அடியே அதான் அங்கே அந்த ஒரு பையன் உட்காந்துருக்கான்ல, வா நம்ம வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு, ஜிமின் தான் அங்கே உட்காந்துருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த ஜிமின் தான் அந்த பையன். ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. அந்த கலோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. திருத்துக்கு முழிக்கிறா, உங்களையும் பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா நீங்கள் ரொம்பவே சேட்டை பண்ணிகிட்டே இருப்பீங்க. பசங்க பொண்ணுங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க, யாராக இருந்தாலும் பிடிச்சி கலாய்ச்சி விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ அதெல்லாம் ஜாலி டைப். ஸோ செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் பிடிச்சி கலாய்ச்சி விட்டு எடுத்துக்குவாங்க, அவங்களும் திருப்ப கலாய்ப்பாங்க, நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி இருக்கிறாங்களோ, டீப்பாக இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்காது. ஏன்னா நீங்கள் லொடன்னு பேசிகிட்டே இருப்பீங்களா, என்னடா இப்படி பேசிகிட்டே இருக்கா, ஆனால் நீங்கள் பேசுகிற விதம் பிடிக்கும், ஆனால் நீங்கள் பிள்ளைக்கு பேசிகிட்டே இருக்கிறது பிடிக்காது. அதனால கொஞ்சம் சில பேர் வந்துட்டு உங்கள் வீட்டு தள்ளியே இருப்பாங்க. நீங்கள் வரீங்க, அங்கே வரீங்கன்னு தெரிஞ்சாலும் இந்த பக்கம் ஓடிடுவாங்க தெரிச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்களா. இப்போ வந்துட்டு அது அவளுக்கு பயம். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றா, உங்களை தான் பார்க்குறா. நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, ஜிமின் தான் பார்க்குறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஜூஸ் குடிச்சிருக்காரு. ஓகேவா? அவர் வந்துட்டு ஜூஸ் தான் பார்க்குறாரு, உங்களெல்லாம் பார்க்கல. அவர் வந்துட்டு பக்கத்தில் 2 பொண்ணுங்க வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கேஷுவலாக அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. ஜூஸ் குடிச்சிட்டே ஃபோனை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. பாரு, இவன் எவ்வளோ தைரியமாக ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களோட வரல ஃபோன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்காவது யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் பிடிங்கி வச்சுருவாங்க, அந்த மாதிரி. ஸோ இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, கொஞ்சம் தைரியம் தான் இவனுக்கு, புதுசு தான் நினைக்கிறேன், கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சாரா கிட்ட கேட்குறீங்க. வாயை மூடுறி, ஐஸு சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறா. இல்லை இல்லை, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கால, என்ன ஏதுன்னு கேட்டுப்போம், பேராவது கேட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் ஜிமினுக்கு கேட்குது. அப்படியே பார்க்குறாரு உங்களை. உங்களுக்கு பார்க்குறாடி, கிட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் உங்களால் கேட்க முடியல, மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஜிமி கிட்ட பேச முடியல. அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு, என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசணும் நிறைய உள்ள இருக்குது, ஆனால் வெளியே வாயில் வரவே மாட்டேங்குது. சாராக்கே ஷாக்கு, என்னடா இவ பேசுகிறேன்னா பேசுவா, ஆனால் என்ன பேசாமல் அப்படியே அமைதியாக பேன் பார்த்துட்டு இருக்காளே, அடியே அப்படின்னு உங்களை அப்படியே உழுக்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு சாரா போயிடலாம் சாரா அப்படிங்கிறீங்க. அவளுக்கு தான் ஷாக்கு.
இது போலாமா, பேராது கேட்டு வாடி, நல்லா தான் இருக்கான்ல, எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு வா, நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டாக பேசிக்கலாம் அப்படிங்கிறா. அதெல்லாம் வேணாம் போலாம் வாடி அப்படிங்கிறா. சரி அப்படிங்கிறீங்க. சாரா வந்துட்டு என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கவும் ஜிமின் வந்துட்டு டக்குன்னு கேட்குறாங்க. என்ன வேணும், எதுக்கு இப்படி பார்த்தீங்க, என்ன என்னை பற்றி தான் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஆ இல்லை இல்லை அப்படி என் பேர் தெரியணுமா அப்படின்னு டேரக்டாகவே கேட்குறது. நீங்கள் வந்துட்டு ஆமாம் மிஸ்டர், உங்களோட பேர் தெரியணும். ஏன்னா உங்களுக்கு அவர் கொஞ்சம் பேசுனதும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போல்டு வந்துடுச்சு. ஸோ போல்டஸாக இருக்கனாட்டி நீங்கள் ஆமாம் மிஸ்டர், உன்னோட பேர் என்ன, நான் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தேன், இது ஆக்சுவலாக நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த டேபிள், நீ வந்து இங்கே உட்காந்துட்ட, பட் இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட சண்டை போடாமல் அழகாக அமைதியாக வந்துட்டு சமத்து பிள்ளைய வந்து இங்கே பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதனால உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு உன்னோட டிபார்ட்மெண்ட் என்ன, நீ என்ன எந்த ஊர், அதுக்கப்புறம் உன்னோட ஃபோன் நம்பர், இன்ஸ்டா ஐடி, இது எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே போ, ஓகேவா அப்படின்னு ஃபுல்லாகவே கேட்டாருங்க. ஜிமினே ஒரு மாதிரி பார்க்குறாரு உங்களை. சாரானா ஆரம்பிச்சிட்டாடா, அவ்வளோதான், நம்ம பேசாமல் இவளை அப்படியே கூட்டு போயிருந்துருக்கணும், பேச வச்சது தப்பாக போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்குறது ஜிம்மிக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா ஒரு பொண்ணு டேரெக்டாக வந்துட்டு இத்தனை இத்தனை கேட்குறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கவும் நீங்கள் வந்துட்டு ஹே மிஸ்டர், உன் பேர் என்னன்னு கேட்டேன், ஃபஸ்ட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னோட பேர் வந்து ஜிமின், ஜிமின் பார்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ மிஸ்டர் ஜிமின் இல்லைனா மிஸ்டர் பார்க், இல்லை மிஸ்டர் ஜிமின் பார்க், உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஓகே மிஸ்டர், நான் உன்னை மிஸ்டர்னே கூப்பிடுறேன் ஓகேவா, ஏன்னா உன் பேர் ஃபுல்லாக லென்த்தாக இருக்குது, என்னால் கூப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு எது என் பேர் லென்த்தா, அது சரி அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நீ எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம். நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரா, நானும் கம்ப்யூட்டர் தான், உன்னை நான் பார்த்ததே இல்லையே புதுசா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிக்கிறேன் பார்த்தியா, கிளாஸ் அவரே கட் அடிச்சுட்டு வந்து நீங்கள் கேன்டீனில் உட்காந்துருக்க, சரி ஓகே எந்த எந்த கிளாஸ், அதாவது எந்த செக்ஷன், அந்த மாதிரி எந்த இயர் அப்படின்னு கேட்கவும், நான் வந்துட்டு 4 இயர் இருக்குது ஓகேவா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஓகேவா, இது இன்ஜினியரிங் காலேஜ் இயர். ஸோ 4 இயர் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு கவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எது ஃபஸ்ட்டு செகண்டு கவர் பண்ணுவீங்களா, என்ன பேசுகிற, ஓகே ஜிமின் நீ வந்துட்டு எதையோ கவர் பண்ணு, இப்போதைக்கு நான் பாய் ஓகேவா, எனக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு, எனக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு என்னோட ஸ்டாஃப் வரல, அதனால் நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் அடுத்த கிளாஸ் வந்துடுவார், அவர் வாரத்துக்குள்ளே நாங்கள் போகணும், இல்லைனா மிஸ்டர் கிம் என்னை வந்துட்டு கொலக்ட் பண்ணிடுவார், பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா, எனக்கு அந்த சாரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு கவர் பண்ணுவியா, இல்லை எனக்கு புரியல, நீ ஸ்டூடெண்ட் தானே, ஒன்றா ஃபஸ்ட் இயர்னு சொல்லு, இதோ செகண்ட் இயர்னு சொல்லு, இல்லையா ஏதாவது ஒரு இயர் சொல்லு, அதை விட்டு அது என்ன ஃபஸ்ட்டு செகண்டு அரியரா, சரி ஓகே என்னவா வேணா இருந்துக்கோ, அடுத்த கிளாஸ் எனக்கு கிம் தான் வருவார், அவர் வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உனக்கு தெரியுமா ஜிமின், அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சிட்டுன்னே இருப்பார், இந்த மாதிரி நல்லா பேசுவார், ஆனால் நல்லா பேசிட்டு இருக்கிறப்பவே சடனாக சண்டைக்கெல்லாம் வருவார் தெரியுமா, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிம்மி கிட்ட மொத்த கதையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு, என்னடா எல்லாமே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. சாரா வந்துட்டு அடி ஏண்டி இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பயமுறுத்துட்டீங்கன்னா அவர் இப்போ ஓடிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா 2 பேருமே அவரை ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க, பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி எல்லாமே சொல்லிடுறீங்க. இந்த ஸ்டாஃப் கிட்ட நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்க, இந்த உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா ஜிமின், ஓகே மிஸ்டர் ஜிமின், மிஸ்டர் ஜிமின் இல்லை மிஸ்டர் பார்க் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று கூப்பிடு அப்படிங்கிறாரு. ஓகே மிஸ்டர் பார்க், உனக்கு என்ன விஷயம் தெரியுமா, இந்த ஸ்டாஃப் ரூம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஒரு நாள் நான் கூப்பிட்டு போகிறேன், அங்கே என்ன ரொமான்ஸாகவே தான் இருக்கும், அந்த ஸ்டாஃப் இந்த ஸ்டாஃப் கூட பேசுறது, கை பிடிச்சிட்டு பேசுறது, அச்சு அதெல்லாம் வந்துட்டு சிச்சி அப்படி இருக்கும் தெரியுமா, நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, நான் வேறு நல்லா படிக்கிறப்போம்னா, அதனால நான் ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை ஏதாவது டவுட்டுன்னு கேட்க போனால் இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்த்துட்டு வருவேன், ஐயோ கடவுளே, அதனால நீ அந்த பக்கம்லாம் போயிடாத, போனீங்கன்னா நிற்கா அப்படிங்கிற மாதிரி வட போடலாம் பேசுகிறீங்க. ஸோ ஜிம்முக்கு சிரிப்பாக வருது நீங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக பேசுறது. உங்ககிட்ட கேட்குறாரு, நான் வந்துட்டு நீ இப்போ தானே என்னை பார்த்தேன், ஸோ எல்லாமே நீ பேசுகிற, உனக்கு வந்துட்டு எங்களோட கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்கவும், நான் எல்லா வார்த்தைக்கூட கம்ஃபர்டபுள் தான் ஓகேவா, ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான், எனக்கு ரொம்ப பேச பிடிச்சிருக்கு, அதனால பேசிகிட்டே இருக்கேன். இப்போ நான் 4 மணி நேரம் ஒருத்தக்கிட்டே பேசினா உனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் அந்த மாதிரி நான் எல்லாத்திட்டையும் பேசுவேன், யாரை பார்த்தாலும் பேசுவேன், ஏன்னா எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக சொல்லிட்டு, ஓகே ஜிமின் பையா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணத்தில் ஒரு தட்டிட்டு போயிடுறீங்க. அவரோட கணத்துலேயே கை வச்சு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா ஸ்போர்ட்டிவாக அதெல்லாம் ஜாலி கேரக்டராக இருக்கும், அவருக்கு பிடிச்சிருக்கு. ஓகே நல்லா பேசுகிறீங்க, ஒரு விஷயம் ஒருத்தவங்க டக்குன்னு பார்க்குறப்போ நல்லா ஜாலியாக பேசினா பிடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிருக்கு, அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு.
இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமினும் வந்துட்டு அங்கேருந்து எஞ்சி போயிடுறாரு. ஸோ ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர். அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் உள்ளே போய் பார்க்குறாரு. எல்லாம் அந்த மாதிரி தான் சும்மா ரொமான்ஸ் பண்ணிட்டு கை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கணத்தை தடவிட்டு ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு அப்படி மாதிரி ஜாலியாக வந்து அவங்க ஏதோ பார்க்கில் வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இவருக்கே இது ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது அவள் சொன்னது சரிதான் போல. அப்போது என்ன பண்ணுறது இதெல்லாம் இங்கே தான் நம்மளும் உட்காந்து ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு. ஸோ ஒரு வியர்டாக பார்க்குறத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் எஞ்சிக்கிறாங்க. ஒழுங்காக வந்துட்டு இன்டர்வியூ பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன ஸ்டாஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தான் நினச்சிருப்பாங்க. பட் ஒரு ஐடி கார்டு வந்துட்டு ஸ்டாஃப்க்கு மட்டும் தனியாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவர் கேன்டீனில் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதனால தான் உங்களுக்கு தெரியலை. இப்போ வந்துட்டு அவரோட பாக்கெட்டில் ஒரு ஐடி கார்டு இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு பார்க்க நல்லா எங்கே இருக்காங்க அதுக்குள்ளே ஸ்டாஃபா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கேயும் சில பேர் வந்துட்டு கொஞ்சம் எங்காக தான் இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் ஓல்டாக இருப்பாங்க, ஏஜ்டாக இருப்பாங்க. அதனால எல்லாரும் பார்த்துட்டு ரொம்பவே இப்போதான் வந்துருக்காங்க அதுக்குள்ள ஸ்டாஃப் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜிமின் எல்லாத்துக்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு அவர் வந்துட்டு அவரோட ஸ்கெடியூல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போதான் அவருக்கு தெரியுது நீங்கள் வந்து செகண்ட் இயர் இல்லையா. ஸோ செகண்ட் இயரில் வந்து ஃபஸ்ட் அவர் வந்துட்டு இவரோட சப்ஜெக்ட் தான். ஸோ நீங்கள் ஸ்டாஃப் வரல அப்படின்னு சொல்கிறது அவர் தான் சொல்லிக்கிறீங்க. ஸோ ஜிமின் இப்போ தான் பார்க்குறாரு. அச்சோ இதை கவனிக்காமல் போயிட்டோமே, ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு ஒரு கிளாஸ் இப்படி விட்டோமா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவரு கொஞ்சம் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. அடுத்து வந்துட்டு அவருக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ஒரு மார்னிங் டைமில் தான் கிளாஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஃபுல்லாக மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாகவே லேப் இருக்கும். அந்த மாதிரி தான் அவரோட கிளாஸ் வந்துட்டு பீரியட் கிடைக்குமா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிளாஸ் தான் இருந்திருக்கும். ஸோ அது உங்களோட கிளாஸ் தான். அடுத்து வந்துட்டு செக் பண்ணிட்டே இருக்காரு வேறு ஏதாவது கிளாஸ் இருக்கான்னு. மதியத்துக்கு மேலே ஃபுல்லாகவே உங்களோட டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது, ஓகேவா. அதனால ஓ அப்படியா வாயாடி இருடி மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் செகண்ட் இயர் அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பீங்க, உங்களோட பேர்லேருந்து எல்லாமே சொல்லியிருப்பீங்க. சொல்லப்போனால் உங்களோட ராசி ஜாதகமாக அதனால் ராசி நட்சத்திரம் அது ஒன்று தான் மிச்சம், மற்றபடி எல்லாமே பேசியிருப்பீங்க. ஓ நீ இந்த கிளாஸ் தானா அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டாஃப் அந்த அட்டண்டன்ஸில் இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் எடுத்து பார்க்குறாங்க. எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு மதியம் ஆகிடுது. ஸோ நீங்கள் லஞ்செல்லாம் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே செம்ம டயர்டாக இருக்குது. தூக்கம்லாம் பயங்கரமாக வருது. ஏன்னா ஆல்ரெடி மார்னிங்கே பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க கேன்டீனில். திரும்ப போயிட்டு பிரியாணி தான் சாப்பிட்றீங்க. உனக்கு போரே அடிக்கலையா அப்படின்னு கேட்பா. பிரியாணியெல்லாம் நீ 1 மணி நேரத்துக்கு கொடுத்தாலும் நான் சாப்பிட வேண்டி, ஏன்னா நான் அப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்ருப்பீங்க. அதனால் ஒரு மாதிரி டயர்டாக தூக்கமாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்க் தான். ஃபஸ்ட்டு டெஸ்க்லேயே உட்காந்து ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ சாராவும் வந்துட்டு வாடி நம்மளோட டெஸ்க்குக்கு போயிடலாம், நம்ம பெஞ்சுக்கு போகலான்னு கூப்பிட்றா. ஏன்னா லாஸ்ட் பெஞ்ச் தான் உங்கள் 2 பேர்த்த வருது. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்க்கில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுங்க வந்துட்டு வரல, ஓகேவா. ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார பொண்ணுங்க வரல. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி பண்ணிருக்க, எந்திரின்னு கூப்பிட்றா. ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து தூங்காதடி, யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து நல்லா தூங்கணும்னு ஆசை. அது இன்னைக்கு தாண்டி நடக்குது பாரு. இது கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன் அப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் அப்படின்னு அவளும் கேட்குறா. அதுவா சாரா, ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஸ்டாஃப் இருக்கிறப்ப தூங்க முடியாது, ஆனால் ஸ்டாஃப் இல்லாதப்ப தூங்கலாம். ஆனாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு ஃபீலிங் டி. இப்போ கூட நான் தூங்குறேன், ஆனால் ஒரு மாதிரி பயமாக பதட்டமாக இருக்குது. யாரோ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு. இந்த ஃபீல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பின்னாடி நிம்மதியாக தூங்கிடுவேன், ஆனால் இங்கே ஒரு மாதிரி பயந்து தூங்குறேன். இது ஒரு மாதிரி நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லவும் அவள் தலையிலே ஒரு அடி அடிக்கிறா. ஏன்டி அடிச்சா அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. அதுவா வாய் முடிட்டு எந்திரிச்சுப்பா பின்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போறா. நீங்கள் வழுக்க டைமாக தான் போகிறீங்க, அவள் இழுத்துட்டு போகிறதுனால போயிட்டு அங்கே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க டிஸ்க் மேலேயே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் தானே. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு அவர் ப்ரோக்ராமிங்க்கு வருவார் ஜிமின். அந்த ப்ரோக்ராமிங் கிளாஸ் தான் இப்போது. அவர் வந்துட்டு அந்த ஸ்டாஃப் பழைய ஸ்டாஃப் போயிட்டாங்கல்ல. ஸோ இன்னும் யாரும் வரல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிளாஸில் எல்லாரும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. 10 பேர் தூங்குறாங்க, 10 பேர் கேன்டீன் போயிட்டாங்க. அதாவது கேன்டீன் போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் 10 பேர் வந்துட்டு சும்மா பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் பின்னாடி தூங்கிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு விஷ் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்து அப்படியே முடிச்சு பார்க்குறீங்க. யார்டா வந்திருக்கிறா. ஐயோ ஸ்கூல் மாதிரி எங்கேயும் பீரியட் கடன் வாங்குறாங்களா அடுத்த ஸ்டாப் அப்படின்ட்டு அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் தான். நீங்கள் எல்லோரும் வந்துட்டு அப்படியே நின்றுருக்காங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு அந்த ஐடி மட்டும் ஸ்டாஃப் ஐடி போட்டிருக்காரு. அதனால எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தாலும் அந்த ஐடி பார்த்தங்காட்டிக்கு ஸ்டாஃப் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஜிமின் முன்னாடி வந்து நின்றுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிமின் பார்த்து ஹே ஜிமின், அப்போ நீ செகண்ட் இயர் தானா, வா வா இங்கே வந்து உட்காந்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு நீங்கள் அப்படியே அங்கே பின்னாடி இருப்பீங்களா. ஸோ பின்னாடி வந்து நேராக ஜிமின் பக்கத்தில் போய் ஜிமின் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்குறீங்க. அப்புறம் வந்துட்டு இன்னுமே நீங்கள் அந்த ஜிமின் பார்க், ஓகேவா. நம்ம ஜிமின் பார்க் என்ன வேணா கூப்பிடலாம். அண்ட் இவங்க வந்துட்டு செகண்ட் இயர், ஓகேவா. நம்ம கிளாஸ் தான். இனிமேல் நம்ம எல்லாரும் இவர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும். நான் என்ன பேசினாலும் பொறுமையாக கேட்குறாரு. நான் வேணா உன்னை வாடா போடான்னு கூப்பிட்டுக்கவா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் விடாமல் பேசிட்டே இருக்கிறீங்க. ஆனால் சாரா வந்துட்டு அந்த ஐடி பார்த்துட்டா. அவளுக்கு அவ்வளோதான். அச்சோ போச்சுடா, இது ஸ்டாஃபா, இது
தெரியாமல் என்னமோ பேசிட்டாரு. பின்னாடி ஓடி வரா, அடி வாடி வா. நீங்கள் வந்துட்டு சாரா கூப்பிட்டு, ஏய் இங்கே பாருடி, இந்த ஜிமின் வந்துட்டு செகண்ட் இயர் தான், நம்மளே ஏமாத்திட்டான்ல காலையில் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. ஏன் இப்படி இழுத்துட்டு வர, அவன் என்ன பார்த்து என்ன நினைப்பான், வா ஜிமின் வா ஜிமின். நீங்களும் வந்துட்டு ஜிமின் கை பிடிச்சி உங்களை டெஸ்க்கு இழுத்துட்டு வந்துருக்கீங்க. எல்லாரும் விளையாட பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு ஏய் விடு அப்படிங்கிறாரு. விடுவா, என்னாச்சு உனக்கு, உனக்கு புதுசு தானே, நீ இங்கே என் பக்கத்தில் உட்காந்துக்க, ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கொஞ்ச நேரம் நான் பேசுறது கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேச கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. இவன் இதுக்கு முன்னாடி போகிறான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு சாரா வந்துட்டு ஐடி கார்டை பாடுறி லூஸு அப்படிங்கிறா. ஸோ அப்போ தான் ஐடி கார்டு பார்க்குறீங்க. அது வந்துட்டு ஸ்டாஃப்க்கெல்லாம் கொடுப்பாங்களே. ஸோ அங்கேயோ நான் வேற எதோ சொன்னேனே, அந்த ஸ்டாஃப் ரூம் ரகசியெல்லாம் சொல்லிட்டேன்டி, போச்சுடி என்ன நினைப்பான், ஐயோ அப்படிங்கிற மாதிரி பயமாகுது. யாராக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல ஸ்டாஃப் கிட்ட இந்த மாதிரி வாய் பேசினா. ஸோ அப்படியே அமைதியாக நின்றுட்டீங்க அந்த ஐடி பார்த்ததும். ஸோ ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ஐடி பார்த்துட்டீங்க, அதாவது ஜிமின் ஸ்டாஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு. ஒரு மாதிரி வியர்டாக நீங்கள் எதோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா. அவருக்கு சிரிப்பாக வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அப்போ வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. நான் வந்துட்டு ஜிமின் பார்க், உங்களோட ப்ரொஃபஸர். ஓகே, இந்த ப்ரோக்ராம், அதாவது கம்ப்யூட்டரில் இந்த ஒரு ப்ரோக்ராம் ஓகேவா, அது நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஓகேவா, உங்களுக்கு டீப்பாக சொன்னால் புரியுமான்னு தெரியல. மேபி ஒரு C++ வச்சுக்கலாம், அந்த ப்ரோக்ராமிங்க்கு நான் தான் வந்துட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. ஜிமின் அவரை இன்ட்ரோ பண்ணிக்கிறப்போ ஃபுல்லாகவே உங்களை பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே நிற்கிறீங்க. போச்சு அவ்வளோதான், அதுவும் அந்த ஸ்டாஃப் ரூம் பற்றியெல்லாம் ஏதோ சொன்னோமே, அவ்வளோதான் முடிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நின்றுருக்கீங்க. பட் ஜிமின் அதை அப்படியே கேஷுவலாக தான் எடுத்துக்கிறாரு. ஸோ எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்ததும் லெசனா, போச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போலையே, பார்க்க மட்டும் அப்படி சும்மா ஒரு மாதிரி க்யூட்டாக குட்டியாக இருக்கான், ஆனால் வந்துட்டு ஓவராக வந்துட்டு ஸ்டிக் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நம்ம பக்காத ஸ்டாஃபா அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாஃபை சுத்தமாகவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி உங்களுக்கு கார்ட்டூன் சேனல் பார்க்குற மாதிரி அவங்க லெசனெல்லாம் எடுக்கிறப்போ, உங்களுக்கு கோடிங்லாம் பார்க்குறப்போ, ஐயோ கடவுளே தெரியாமல் இங்கே வந்து மாட்டிட்டோமோ, வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாமோன்னா நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் எடுத்த மார்க்குக்கு வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு இது கிடைக்கல. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கிடைக்கல, உங்களுக்கு சிஎஸ் தான் கிடைச்சிருக்கு. ஆனாலும் இதுவும் ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது, கஷ்டம் தான். அந்தளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு லைனுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த பைலட் ஆகணும் அந்த மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும். பட் நீங்கள் படித்தது அந்த அளவுக்கு இல்லைங்கனால இப்படி வந்துட்டு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு சரி என்னோ தானோ படிச்சுட்டு இருப்பீங்க. சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அதில் நீங்கள் எப்போவுமே ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸே அவ்வளோ அழகாக புரியுது, உங்களாலே நம்ப முடியல. உங்களுக்கே வந்து டவுட்லாம் வருது, எந்திரிச்சு கேட்குறீங்க. சாரா பார்க்குற, எது நீ ஆடி, ஐயோ கவனிக்கிறியாடி, போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவளும் உங்களோட நல்லா ஓப்பி அடிப்பா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, அதை நோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஓகே சார் நான் வந்துட்டு அதை அவுட்புட் வந்துட்டு ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிளாஸே மொதல் பார்க்குது, ஆனால் நீங்கள் யாரையுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு மொதல் தடவை எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குடா, நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு அவுட்புட் கூட எடுக்கிறீங்க, கரெக்டாக வருது. ஜிமின் வந்துட்டு பாராட்டுறாரு, பரவாயில்லையே நீ வாய் மட்டும் தான் நினச்சேன், பட் ஓகே நல்லா தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சார் போய் சார் அப்படியெல்லாம் கிடையாது, அவன் சுத்தமாக படிக்க மாட்டான், ஏதோ இன்னைக்கு தெரியாதனமா நல்லா படிக்கிறா போலையே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிளாஸ் பசங்க பொண்ணுங்களாம் இந்த மாதிரி கத்தவும் நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டீங்க, வாயை மூடுறீங்களா. நான் ஒரு நாளைக்கு நல்லா படிச்சிடக்கூடாது, என் வாழ்க்கையிலேயே எனக்கு தடவை இந்த ப்ரோக்ராமிங் இவ்வளோ நல்லா புரியுதுடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிமின் கிளாஸ்க்கு மட்டும் முன்னாடி டெஸ்கில் போய் உட்காந்துக்கிறது. அந்த பொண்ணுங்க வந்திருப்பாங்க, ஆனாலும் கொஞ்சம் தள்ளிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டு போய் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறது, கவனிக்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா ஜிமினை கவனிக்கிறீங்களோ இல்லையோ, கிளாஸ் நல்லா கவனிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஜிமினை பார்க்கணும் தான் போகிறீங்க, ஆனால் கிளாஸ் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, புரியுது. ஸோ நல்லா படிக்கிறீங்க, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் போட்டதான். ஸோ இது மட்டும் தான் நல்லா படிக்கிறீங்க. இப்படியே ஒரு 1 வீக் போயிடுது. ஸோ ஜிமின் கிளாஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் டெஸ்கில் போய் உட்காந்துட்டு படிக்கிறது, அதுக்கப்புறம் டவுட் கேட்குறது, இல்லை டவுட் கேட்குற அப்படிங்கிற சாக்கில் ஸ்டாஃப் ரூம்க்கெல்லாம் போகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அங்கே மற்ற ஸ்டாஃப்லாம் பேசிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இது இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு திரும்பி வந்துடுவீங்க. ஸோ ஜிமின் வாட்ச் பண்ணுவார், ஆனால் அவருக்கு அங்கே இருக்க பிடிக்காதுன்னா எல்லா ஸ்டாஃப் அந்த மாதிரி ஏன்னா ஆளாளுக்கு ஆள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகேன்ட்டு அவரே எஞ்சி வெளில வந்துடுவார். உங்களை பார்த்தானா அவரே எஞ்சி வெளில வந்துடுவார். என்ன டவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நீங்களும் டவுட்டில் கேட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஸோ ஜிமிக்கு உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ஜிமின் பிடிக்கும். மற்றபடி வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவீங்க. அதுவும் நீங்கள் நார்மலாக இல்லை மிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படி தான் கூப்பிடுவீங்க. அவர் வந்துட்டு சிரிப்பார், நீ ஃபஸ்ட்டு என்னோட பேர் தானே கேட்டேன், அப்படியே சொல்லி கூப்பிடாதானே மிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுவா, அது நீங்கள் அந்த மாதிரி இழுக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அது வந்துட்டு சார் நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரிஞ்சிங்களா, அதனால கொஞ்சம் மரியாதைலாம் பேசிட்டேன்.
இப்போ நீங்கள் ஸ்டாப் இல்லையா, அதனால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ப்ரொஃபஸர் தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுறீங்க. அது ஏதோ தெரியல, நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட இந்த மாதிரி மிஸ்டர் ப்ரொஃபஸர்னு கூப்பிடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சார்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜிமின் சார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பார்க்க அப்படின்னு மாதிரி ஏதோ கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் மிஸ்டர் ப்ரொஃபஸர்னு கூப்பிடுறது அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி அவருக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட் வந்துட்டு எந்த அளவுக்கு, நான் வீட்டுக்கு போனால் கூட நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் போடுற அளவுக்கு டவுட் வருது. அந்த அளவுக்கு நீங்கள் நம்பர் கேட்குறது சொல்லி நம்பர் கொடுக்குறாரு. அதுலேயும் அதில் முன்னாடியே மிஸ்டர் ப்ரொஃபஸர்னு போட்டு ஒரு ஹார்ட் வேறு போட்டு சேவ் பண்ணுறீங்க. அவர் பார்க்குறாரு, என்ன ஹார்ட்லாம் போட்டு சேவ் பண்ணுறாருன்னு. உங்களுக்கே தெரியாமல், அதாவது உங்களே அறியாமல் நீங்கள் ஒரு மிஸ்டர் ப்ரொஃபஸர் போட்டு ஒரு ஹார்ட் போட்டு சேவ் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் ரியலைஸே பண்ணல அவர் பார்த்துட்டு இருக்கிறது எதுவுமே. பட் ஜிமின் வந்துட்டு உங்களோட நம்பர் கேட்கல. ஸோ நீங்கள் மட்டும் தான் ஜிமினோட நம்பர் வாங்கிட்டு போகிறீங்க. வீட்டுக்கு போனதும் சின்சியராகவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ஃபேமிலியும் உங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா இவளா இது, என்ன எல்லாரும் சிஸ்டம் எடுக்க என்ன படம் பார்க்குறியான்னு உங்கள் மம்மி வந்து கேட்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. ஏதோ படமா, நான் என்ன வேலை பண்ணிட்டு தெரியுமா, டிஸ்டர்ப் பண்ணாத, முடிஞ்ச எனக்கு ஒரு கப் காஃபி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்கள் மம்மி கிட்ட. ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. வந்து பாருமா அப்படின்னு சொல்லி உங்கள் மம்மி கையை பிடிச்சி விட்டுட்டு வந்து காட்டுறீங்க. ஏதோ கோடிங்லாம் போட்டுக்கிறீங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரெடி பண்ணிட்டு இருக்கா, என்னது ஏதோ கேமா அப்படின்னு கேட்குறாங்க. கேமாவா? ஏய், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வருதுமா, இந்த கோடிங்லாம் வச்சு நான் புதுசாக ஒரு வீடியோ கேம் கண்டுபிடிக்கவா? வா, சூப்பர் ஐடியாமா. நான் இதை பற்றி உடனே என்னோட ப்ரொஃபஸர், அதாவது மிஸ்டர் ப்ரொஃபஸர் கிட்ட நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. மிஸ்டர் ப்ரொஃபஸரா, என்னடி பேசுகிறேன், யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா என்னோட ப்ரொஃபஸர், ஓகேவா, அவங்ககிட்ட தான், அவங்க தான் சூப்பராக சொல்லி கொடுக்குறாமா அப்படி இப்படின்னு சொல்லி பாராட்டுறீங்க. சரி ஓகே, படிச்சின்னா சரி அப்படின்ட்டு அவங்களும் விட்டுறாங்க. உடனே ஜிமிக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ நிறைய விஷயம் கேட்குறீங்க. அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணவே முடியல. ஏதோ வந்துட்டு அவ்வளோ டவுட் கேட்டிருக்கீங்க. அவருக்கே சலிச்சு போயிடுச்சு. கிளாஸில் படிக்கிற ஓகே, வீட்டில் போய்ட்டு இவ்வளோ படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கூலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் படிக்கிறத பற்றியே கேட்குறீங்க. அப்படியே இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 1 month ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி டெய்லி வந்துட்டு காலேஜில் இதே டவுட்டு, வீட்டுக்கு போனாலும் டவுட்டு, அப்படி மாதிரி நீங்கள் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப படிப்பாளி மாதிரி ஆயிட்டீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகிற அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் அது வந்து வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நார்மலாக உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிப்பார். ஸோ நீ சாப்பிட்டியா, அந்த மாதிரிலாம் கேட்குறது, அந்த மாதிரி டைவர்ட் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு எந்நேரம் வந்து படிச்சுட்டே இருக்கிறது, அந்த கோடிங் தலைவலியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு இதெல்லாம் அப்படியே பண்ணுறாரு. ஸோ அப்படியே பேசி நார்மலாக பேசிகிட்டே இருக்கப்போ ஒரு டைமில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அம்மா ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது வந்துட்டு லவ்வாக மாறல. ஸோ அந்த மாதிரி 2 பேத்துக்குமே ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நீங்களும் வெளியே காட்டிக்கல, ஜிம்மும் அதை வெளியே காட்டிக்கல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து கால் பேசினாலும் சரி, இல்லை டேரெக்டாக பேசினாலும் சரி, காலைல எழுந்திரிச்சதும் நம்ம ஒன்றா கால் பண்ணணும். இல்லைன்னா நேராக காலேஜில் போயிட்டு ப்ரப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேறு யாராவது ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இது அதிகமாக டிப்ரெஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க ஓகே இல்லை நாட் ஓகே, பட் நம்ம சொல்லிடணும், அப்போ தான் நம்ம கொஞ்சம் நார்மலாக இருக்க முடியும்ட்டு நீங்கள் சொல்லணும்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ் போகிறதுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு ஒரு நிமிஷம் இது காலேஜ் இன்னைக்கு லீவ் போட முடியுமான்னு கேட்குறாங்க. எதுவும் லீவா, அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது மட்டும் கேளு. சடனாக இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நீ லீவ் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கீங்க. சடனானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்துட்டு நான் என்ன சொல்ல முடியும், சடனாக ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீ வந்துட்டு லீவ் போட்டுக்கோ, லீவ் போட்டு ஆகணும் டேடி சொல்லிட்டா. இன்னைக்கு தான் முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். என் நிம்மதி கெடுக்கிறதுக்கே திரியிறாங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. ஸோ மேலே போனதும் ஒரு 10 o'clock இருக்கும். உங்கள் மம்மி வந்துட்டு ஓகே நீ வந்துட்டு கொஞ்சம் குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிக்கோ, நான் வந்துட்டு அரேஞ்ச் பார்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை அப்படி நீங்களும் கேட்குறீங்க. ஆமாடி, பொண்ணு பார்க்க வராங்க, நீ போயிட்டு குளிச்சு ரெடியாகு அப்படிங்கும். பாருமா, உனக்கு காசு பணத்துக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ வேற ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இல்லடி, ஏன் இதெல்லாம் இப்படி கேட்டிருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லை உனக்கு காசு பணமும் இருக்குது, எல்லாமே அப்பா பார்த்துக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ இருக்குது, நீங்களும் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற, அப்பாவும் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாரு, இவ்வளோ வசதி இருக்குது, எனக்கு எனக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி, காலேஜ் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது அந்த மாதிரி கிடையாது, ஃபேமிலி வந்துட்டு நல்ல ஃபேமிலியாக இருக்குது, ஸோ அதனால கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா, உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த காலத்தில் கூட இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, என்னை வந்துட்டு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்கு, அதாவது ஓகேவா இல்லைன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இன்னைக்கு ஜிம்முக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் உங்கள் டேடி வந்துட்டு, மம்மி வந்துட்டு நார்மலாக பேசுனாங்க, பட் உங்களோட டேடி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவார். ஸோ அவர் வந்துட்டு ஓகே, இங்கே வந்துட்டு எதுனா இருந்தாலும் நீ ஓகே மட்டும் தான் சொல்லணும், ஓகேவா, தேவையில்லாமல் பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த மாதிரிலாம் சொல்லாத, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீயும் பிடிக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு உங்கள் டேடி பற்றி நல்லா தெரியும். ஸோ ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் அவர். அதனால நீங்கள் அதுவும் சரிதான், இன்னைக்கு போய் நம்ம வந்துட்டு ஜிம்முக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா தேவையில்லாமல் அவரோட ஃபீலிங்ஸையும் நம்ம வந்துட்டு வளர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்போம். நமக்கே தெரியல, நம்மளோட டேடியை மீறி நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அதுக்குள்ளே நமக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு, நல்ல மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்களோட ஃபேமிலி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. அதனால நீங்கள், அதாவது உங்கள் டேடி மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு.
ஸோ சரி ஓகே சொல்லாத வரைக்கும் நல்லா அமைதியாக நின்றுக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆகுது. ஸோ அவங்க ஃபேமிலியெலாம் வராங்க. தட் மீன்ஸ் அந்த பொண்ணு பார்க்க வருவாங்கள பையன் வீடு. ஸோ அவங்களாம் வராங்க. நீங்களும் ரெடியாக தான் இருக்கீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு ரெடி பண்ணியெல்லாம் விட்டுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஒரு செமஸ்டர் ஃபுல்லாகவே அவர் தான் நடத்திருப்பாரு. ஸோ அது இல்லாமல் ரொம்ப நல்லா நார்மலாக பேசியிருப்பீங்க. ரொம்பவே க்ளோஸ் ஆகிருப்பீங்க. அவருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதோ கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவரை ஏமாற்றிட்டோமோ, பேசி நம்ம ஏமாற்றிட்டோமோ அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு மாப்பிள்ளை வீடெல்லாம் வராங்க. நீங்களும் வந்துட்டு அமைதியாக குனிஞ்சு தலை நிமிராமல் அப்படியே நிற்கிறீங்க. அவங்க எது கேட்டாலும் சரி ஓகே ஓகேன்னு மட்டும் சொல்கிறீங்க. பையன்கிட்ட பேசுறியான்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசணும் மாமாவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. திரும்ப நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க அந்த மேரேஜ் பண்ணிக்க போகிற பையனை. அவங்களும் வந்துட்டு சரி ஓகே நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்னோட பையன் பேசியே ஆகணுமாம்மா. ஸோ நீ வந்துட்டு போயிட்டு பேசிட்டு வாங்க கொஞ்ச நேரம். எது வந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே உங்கள் டேடி வந்துட்டு என்ன சொல்கிறாரோ அதான் சொல்லணும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அமைதியாக போகிறீங்க. பின்னாடி குனிஞ்சிட்டே தான் போகிறீங்க. ஸோ உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டு அந்த பையனும் வந்துட்டுருக்காங்க. போயிட்டு நீங்களும் ஏதாவது பேசுவீங்கன்னு கை கட்டிட்டு உங்கள் முன்னாடி தான் நிற்கிறாங்க. நீங்களும் அப்படியே கை கட்டிட்டு குனிஞ்சு தலை நிமிரவே இல்லை, பார்க்கவே இல்லை. அவங்க எவ்வளோ நேரம் தான் அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியும்? ஏதாவது பேசுறியா இல்லை இப்படிதான் கீழே பார்த்துட்டு இருப்பியான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஃபெமிலியராக இருக்குது. இது என்ன, இது இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குதுன்ட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உடனே அவருங்க வந்துட்டு அப்படியே லைட்டாக உங்கள் ஹைட்டுக்கு அப்படியே குனிஞ்சு கொஞ்சம் பெண்ட் பண்ணி குனிஞ்சு உங்களோட ஃபேஸை பார்த்து ஏதாவது பேசுவியா இடிஞ்சிட்டே நிற்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வாய்ஸ் வந்துட்டு நல்லா ஃபெமிலியராக இருக்குல்ல. ஸோ அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அது ஜிமின் தான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இது என்ன கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன அது இன்னைக்கு தான் நம்ம ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்ட்டு. மிஸ்டர் ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் தான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது, ஷாக் ஆகுது. மிஸ்டர் ப்ரொஃபஸர் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன உங்கள் தாத்தாவா? நான் தான். எதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறேன்? உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லைன்னா நான் வந்துட்டு வேறு பக்கம் எங்கேயாவது பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறது திரும்பி இருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே கை பிடிச்சிட்டு இல்லை எனக்கு மாதிரி செம ஹரிபரியாக சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே. அது என்ன, காலேஜில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவ்வளோவாய் பேசினேன். அதுக்கப்புறம் கிளாஸில் கூட ஏதாவது டவுட் அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசிட்டா இருந்தேன். உங்கள் வீட்டுக்கு படிப்பியா இல்லை வெளியே நடிக்கிறியா, எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது, எங்கள் டேடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நான் வீட்டுக்குள்ளே வாயே பேச முடியாது, அம்மா கிட்ட மட்டும் நல்லா பேசுவேன். அதனால் வீட்டில் பேச வேண்டிய மொத்தத்தையும் சேர்த்து வெளியே எல்லாத்திட்டையும் பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது சரி அப்படின்ட்டு. ஆனால் மிஸ்டர் ப்ரொஃபஸர் நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு எனக்கு மட்டும் என்ன தெரியும், எனக்கே நானும் வேணான்னு தான் நினச்சேன். பட் சரி ஓகே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களா, சரி ஓகே சும்மா போய் பார்த்துட்டு நோ சொல்லிட்டாவது வந்துடலாம். ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா அது வந்துட்டு இன்சல்ட் ஆகிருக்கும்ல. ஸோ அதனால் போயிட்டு நோ சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா நீங்கள் மேடம் நீங்கள் தலையை கூட நிமிர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உங்களுக்கும் தெரியாதா, எனக்கும் தெரியாது மிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மி வந்துட்டு என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லையே, சும்மா எனக்கு ஒரு டவுட்டு அதனால தான் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. ஆனால் நானும் இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாதிரி ஆயிடுச்சு? அதான் கல்யாணம் பண்ண போகிறோம்ல, ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லலை, நீ அதை என்ன முடிவு பண்ணிக்கிட்டேன், என்ன கட் பண்ணிக்கிட்டேன்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ என் வாய் ஒரு வாய், நான் கெட்ட வாய் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, மிஸ்டர் ப்ரொஃபஸர் இப்போதைக்கு நான் எது பேசினாலும் வளரதான் செய்வேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசிக்கலாம், கீழே போகலாமா அப்படின்னு கேட்கவும், ஜிம்மி வந்துட்டு கீழே போகலாம், ஆனால் ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. நார்மலாக ஓப்பனாக சொல்கிறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நான் உன்னோட ப்ரொஃபஸர்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால என்ன, காலேஜில் தானே ப்ரொஃபஸர், வீட்டில் ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன தப்பா? ஹஸ்பண்டு வீட்டில், காலேஜில் ப்ரொஃபஸர், ஒன்றும் தப்பு இல்லைங்க மிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அதானே வீட்டில் ஹஸ்பண்ட் தானே, ஸோ இப்போ கூட எதுக்கு மிஸ்டர் ப்ரொஃபஸர்னு கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நீங்கள் ஹஸ்பண்ட் ஆகலைங்க மிஸ்டர் ப்ரொஃபஸர், ஸோ அது வரைக்கும் நீங்கள் எனக்கு மிஸ்டர் ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ ஜிம்மி சிரிச்சுட்டு சாரி கீழே போயிடுறீங்க. 2 பேரும் கீழே போயிட்டு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் இப்போ தான் நல்லா சிரிக்கிறீங்க. உங்கள் மம்மிக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் டேடி வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்துருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கலையோன்னு. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட ஹாப்பினஸ் முக்கியம். ஆனால் டேடியை மீறி எதுவும் பேச முடியாதா, ஸோ அவங்க கொஞ்சம் பயந்துருப்பாங்க. பட் நீங்கள் ஹாப்பி போகவும் அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நல்லா போகுது. ஸோ காலேஜ் எல்லாம் போனால்
இப்போல்லாம் வந்து ஸ்டாஃப் ரூம்குள்ளே உள்ளே நீங்கள் ஓடிடுறது, மற்ற ஸ்டாஃப்லாம் எப்படி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கண்ணுக்கே தெரியுது. சும்மா ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசுறது, அதுக்கப்புறம் ஏதாவது பேசிட்டு இந்த மாதிரி கை பிடிச்சிட்டு பேசுறது, டவுட் கேட்குறங்க பேரில் சும்மா ஏதோ பேசிட்டு நம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 1 மந்த் கழிச்சு மேரேஜும் ஆகுது. ஆனால் காலேஜில் யாருக்கும் தெரியாது நீங்கள் 2 பேர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு. நீங்களும் யாரையும் இன்வைட் பண்ணல, அதே சமயம் அவரும் யாரையும் இன்வைட் பண்ணல. ஆனால் உங்களுக்கு அந்த காலேஜே ஃப்ரெண்டு. ஸோ எத்தனை பேர்த்த இன்வைட் பண்ணணும்? ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணி ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணலாம் தப்பாக போயிடும்ல. ஸோ காலேஜ் முடிய வரைக்கும் மேரேஜுக்கு யோசிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. 1 மந்த் கழிச்சு மேரேஜ் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ செம ஹாப்பி தான், லைஃப் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வீட்டுக்கெல்லாம் வந்தால் ஜிம்மி வந்து உங்களுக்கு நல்லா ரொம்பவே பேம்பர் பண்ணுறாரு. ரொம்ப க்யூட்டாக நல்லாவே உங்களுக்கு நிறையா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு அதெல்லாமே பிடிச்சிருக்கு. அதே சமயம் காலேஜுக்கு போனால் கரெக்டாக லெசன்லாம் அந்த மாதிரி லெசன் எடுக்கிறது, அப்புறம் அடிக்கடி கண்ணு உங்கள் பக்கம் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு சும்மா கண் அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு அது ஒரு மாதிரி லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ செம ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஆனாலுமே வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ஜிம்மினை வந்துட்டு மிஸ்டர் ப்ரொஃபஸர்னே தான் கூப்பிடுறீங்க. அவருக்கு இரிட்டேட் ஆகுது. நான் எத்தனை தடவை சொல்கிறேன், என் பேர் சொல்லி கூப்பிடு, இல்லைன்னா வாடா போட கூட கூப்பிட்டுக்கோ. ஆனால் வீட்டுக்கு வந்து இந்த மிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லாத, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு கோவம் வருது. ஏன் பிடிக்கல? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிதான், இப்போ பிடிக்கலையா? அப்போ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு போர் அடிக்கிறேன்னா, நான் பேசுறதெல்லாம் போர் அடிக்குதான்னு சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின்ட்டு நீ சும்மாவே வாய் ஜாஸ்தி பேசுற, உன்னை சமாளிக்க முடியாது, இதில் நீ சண்டை போட்டு வாய் பேசுனா என்னால் முடியாது, நீ என்ன வேணால் கூப்பிட்டுக்கோ, ஆளை விழு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. இது வரைக்கும் உங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஜிம்மினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆகட்டும், பார்த்ததுக்கு அப்புறமாகட்டும், கல்யாணம் பண்ணி இவ்வளோ ஒரு 6 மந்த்தே ஆகிருக்கும். ஸோ நல்லா ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அடுத்த இயர் போயிருப்பீங்களா, 3rd இயர் போயிருப்பீங்களா, அப்போ வந்து ஜிம்மின் உங்களுக்கு ஸ்டாஃப் கிடையாது. ஏன்னா 2nd இயருக்கு மட்டும்தான், 2nd இயர் 1st இயர் மட்டும் தான் அவர் வந்துட்டு எடுப்பார். ஸோ நீங்கள் 3rd இயர் போயிட்டீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜிம்மின் ஸ்டாஃப் கிடையாது. அதே சமயம் அவருக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா. அதனால எப்படியாவது மீட் பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா, ஏதாவது சான்ஸ் கிடைச்சா ஓடி போய் பார்க்கலாமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு போனாலும் நீங்கள் கூட தான் இருக்கீங்க, பட் காலேஜ்லேயும் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு நாள் நீங்கள் அவரோட கிளாஸ் பக்கம் போகிறீங்க. சரி ஓகே, இன்னைக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. போகிறப்போ என்ன அப்படின்னா, அந்த விண்டோ இருக்குல்ல, ஸோ அந்த விண்டோ பக்கம் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஸோ வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காருன்னா, ஜிமின் ப்ரொஃபஸர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே உயிரே போன மாதிரி இருக்குது. எது ப்ரப்போஸ் பண்ண போறியா, அவன் என் புது சடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த டோர் கிட்ட நின்று சார் மிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூப்பிடவும் ஜிமின் பார்க்குறாரு. அடிப்பாவி இங்கே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைலாக இருக்குது. ஸோ சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சிரிக்கவே இல்லை. ஆனால் ஜிமினுக்கு என்னடா இது, சிரித்தேன் அவள் சிரிக்கவே இல்லை, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அதாவது சொல்லிட்டு வெளில வராரு. நீங்களும் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லவும், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஃபார்மலாக தான் பேசிக்கிங்க அங்கெல்லாம். அதனால் அவனையும் வந்துட்டு இல்லை நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் மெதுவாக ஆஸ்கி வயசில் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு நம்ம மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. திடீர்னு என்னாச்சு, நீ தானே சொன்ன ஸ்டடீஸ்லாம் முடிட்டுன்னு. அதுவும் இல்லை, இந்த டைமில் வேணாம், உனக்கு ஸ்டடீஸ் கண்டிப்பாக ஏதாவது பாதிக்கும், அதனால இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஸ்டடீஸ் பாதிக்குதோ இல்லையோ, என்னோடய மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆயிரும், கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதாவது என்ன கல்யாணம் பண்ணேன்னு கூட சொல்ல வேணாம், வேறு யாராவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதாவது சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. இவன் பாட்டுக்கு வந்தா ஏதாவது ஜாலியாக பேசுவான்னு பார்த்தா கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிறா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் இப்படி பேசி பார்க்கவும் அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி முறைக்குது. நீங்கள் அதை விட அதிகமாக அவளை அந்த விண்டோவில் பார்த்து முறைச்சிட்டு போகிறீங்க. ஸோ 2 பேத்துக்கு அவ்வளோ, அதாவது அந்த பார்வையே 2 பேர்த்தையும் எரிச்சிரும் போல் அந்தளவுக்கு 2 பேர் முறைச்சிக்கிறீங்க. ஸோ போயிடுறீங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு ஜிமின் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு சும்மா டவுட் கேட்குறேன்ட்டு ஏதாவது வந்து பேசிகிட்டே இருக்கிறா. அது ஜிமினுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவள் ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸோ டவுட் கேட்டால் சொல்லி தானே ஆகணும். அதனால் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் போகுது. மற்றபடி அவள் வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டா, ஜஸ்ட் காலேஜில் மட்டும்தான் பேசுவாள். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜிமின் கிட்ட போயிட்டு, அதாவது நீங்கள் கேன்டீன் போயிருப்பீங்க. ஸோ கேன்டீன் போயிட்டு வரும்போது ஜிமின் வந்துட்டு ஸ்டாஃப் ரூமில் இருந்திருப்பாரு. இவள் பாட்டுக்கு ஸ்டாஃப் ரூம் போயிருப்பாங்க, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்டாஃப் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க, கேன்டீனில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஜிமின் மட்டும் அங்கே இருந்திருப்பாருல, இப்படி பேசலாமா அப்படின்ட்டு ஆசையாக ஓடி வருவீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்த பொண்ணு அப்படியே முட்டி போட்டு நின்று ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அவ்வளோதான், உசுரே இல்லை. ஒரு மாதிரி என்னதான் வந்துட்டு
அவர் தப்பே பண்ணலனாலும் உங்களுக்கு அது ஹர்ட் ஆகும்ல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அப்படியே ஜிமின் வந்துட்டு இங்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாத, எந்திரி முதல்ல இங்க எந்திரிமா அப்படிங்கிறாரு. இந்த ஜிமின் உங்களை பார்க்கல, ஆனா வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுகிட்ட. அவள் வந்துட்டு இல்ல சார் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க செத்துருவோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜிமினும் வந்துட்டு இங்க பாரு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், சார் நீங்க போய் சொல்லாதீங்க, நான் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க அப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவர் ரிங்கெல்லாம் காட்டுறாரு, இங்க பாரு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ரிங்கெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் வந்துட்டு அவ சார் நீங்கள் போய் சொல்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது, பட் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஸோ அப்படி வெளில வரும்போது நீங்கள் அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும், பட் கீழே குனிஞ்சு நின்றுருப்பீங்க. ஸோ அவள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு தான் போகிறப்ப லைட்டாக உங்களோட கை வந்துட்டு தெரியும்ல. ஸோ உங்களோட கையிலேயே ஒரு ரிங் இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் ஒரு மாதிரி கையால் தெரிஞ்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது. ஸோ அவள் கம்னு அப்போதைக்கு அங்கே வந்து போயிடுறா. பட் அந்த பொண்ணு வந்துட்டு இன்னுமே கிவ் அப் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ ஜிமின் மேரேஜ் அப்படி அதாவது மேரிட் அப்படின்னு சொல்லியும் கூட வந்துட்டு இல்லை அவர் போய் தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறா. இருந்தாலும் அடிக்கடி வந்துட்டு ஜிமின் கிட்ட பேசுறது பார்க்குறது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. உங்களால் வந்துட்டு எதுவும் சொல்லவும் முடியல, அந்த இடத்துல சொல்லாமல் இருக்கவும் முடியல. ஜிமினும் வந்துட்டு அவளை அவாய்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அவளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணல, சிரிச்சு கூட பேசல. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ வீட்டுக்கு போனாவே சண்டை தான். முன்னால அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, நல்லா ஜாலியாக விளையாடிட்டு பேசிட்டு சாங் கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க. ஈவினிங்னா அவ்வளோ அழகாக போகும் உங்களுக்கு. அதே சமயம் மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், காலேஜுக்கு கிளம்புறதுக்காக. பட் ஈவினிங்னா அவ்வளோ ஹாப்பியாக போகும். ஆனால் இப்போல்லாம் ஈவினிங்கும் சரி மார்னிங்கும் சரி செம்மையாக சண்டை வருது ரெண்டு பேத்துக்கும். நீங்களே தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீ வந்து அவகிட்ட ஏன் பேசுற ஒரு மாதிரி நீங்கள் ரெண்டு பேத்துக்கும் செம்மையாக சண்டை வந்துட்டே இருக்கு. மார்னிங் ஆனால் ஒரு சில டைம்ல வந்துட்டு சாப்பாடு கூட ரெடி பண்ண மாட்டீங்க, ஜிம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்குள்ள ரொம்ப சண்டையாயிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு இன்னுமே எல்லாமே அந்த பொண்ணால நடக்குது. ஆனால் அவளுக்கு வந்துட்டு இன்னுமே கன்ஃபார்மாக தெரிய மாட்டேங்குது அவர் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதை மாதிரி நினச்சிட்டு அவள் இன்னுமே இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எதுவும் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் வந்து கிளாஸில் உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. சாரா பார்க்குறா. சாராக்கு மட்டும் தெரியும், ஏன்னா அவள் வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அவகிட்ட மட்டும் சொல்லியிருப்பீங்க. என்னதான் பிரச்சனை, நீ ஒரு கொஞ்ச நாளாகவே சரியே இல்லையே, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா போய் பாரு, ஸ்டாஃப் ரூமில் பாரு, இல்லை கேன்டீன் எங்காவது பாரு, நீ வீட்டில் என்ன அவங்க கூட தானே இருக்க, எதுக்காக இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறீங்க. சாரா வந்துட்டு உங்களை போட்டு உழுக்குறா, என்ன அப்படின்னு. ஸோ நீங்கள் சாரா கிட்ட எல்லாமே சொல்கிறீங்க, இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் தெரியுமா. ஈவினிங் ஆனால் வந்துட்டு இங்கேருந்து போகிறப்போ நான் ஃபஸ்ட்டு போயிடுவேன், அவர் லேட்டாக தான் வருவார் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு. ஆனால் சில டைம் மட்டும் ஒட்டுக்காக தானே போவோம். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கூட கை பிடிச்சிட்டு நடந்து போகிறதாகட்டும், எவ்வளோ ஹாப்பியாக எனக்கு சொல்லவே தெரியலையே, அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். வீட்டில் வந்துட்டு சாங்லாம் போட்டு டிஜேலாம் பண்ணி பாடுறது ஆடுறதுன்னு ஒவ்வொரு ஈவினிங்கும் அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு எங்களுக்கு. ஆனால் இப்போல்லாம் அந்த பொண்ணு அந்த எப்போ நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. என்னால் அவளோட நிம்மதியும் சேர்ந்து கெடுது. ரொம்பவே நான் டார்ச்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு அது புரியுது. ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் எல்லா டிப்ரெஷனையும் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட தான் காட்டுறேன், அவர்கிட்ட தான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, ஆனால் அதுலேருந்து வெளிலவும் வர முடியல. எனக்கு சண்டை மட்டும் தான் போடணும்னு தோணுது. இன்னைக்கு கூட சண்டை. பட் இருந்தாலும் ஜிம்மி எனக்காக இதெல்லாமே குக் பண்ணி டிஃபன் பாக்ஸ் கூட லஞ்ச் பாக்ஸ் கூட எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அது கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அப்படி தூக்கி அந்த பக்கம் தள்ளி எரிஞ்சிட்டு, அதாவது இந்த மாதிரி தள்ளி விட்டு வருவாங்க, ஸோ மாதிரி தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அவர் ஹர்ட் ஆயிட்டாரு. இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணே தெரியலடி, எதுதோ தோணுது, என்னென்னமோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடி அப்படிங்கிற மாதிரி எதுதோ எழுதிட்டே இருக்கிறீங்க. ஸோ சாரா இருந்துட்டு இங்கே பாரு, ஒரு பையன் அப்படின்னா யார் வேணால் ப்ரப்போஸ் பண்ணலாம். இப்போ நீ இருக்க, ஸோ உனக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிமின் வந்துட்டு நீ பண்ணுற மாதிரியே உன்கிட்ட பண்ணால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறா. இல்லை ஸோ யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் ஏன் தப்பு இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது தெரியுதுல்ல. ஸோ யாராவது உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணால் அது உன் தப்பு இல்லை, நீ வந்துட்டு அவங்களுக்கு புரிய வச்சிருவ, இல்லைன்னா நீ வந்துட்டு அமைதியாக இருந்துப்ப. அதையும் தானே அவரும் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் அந்த என்கரேஜ் பண்ணல, ஸோ சிரிச்சு கூட பேசுறது இல்லை. மோஸ்ட்லி அவர் வந்து அந்த கிளாஸ் கூட அட்டன் பண்ணுறதே கம்மி பண்ணிட்டாரு, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாடி, ஜிமின் சார் வந்துட்டு இப்போ அந்த செகண்ட் இயர் கிளாஸ்க்கு வந்துட்டு அப்படியே கம்மி பண்ணிட்டாரு, அந்த ஒரே ஒரு பொண்ணுனால தான். ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் பேசியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செகண்ட் இயருக்கு இனிமேல் வேற யாராவது ஸ்டாஃப் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜிம் இந்த அளவுக்கு உங்களுக்காக இது எல்லாமே செய்கிறாரு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவர் புரிஞ்சுக்காம சண்டை மட்டுமே போட்டு இருந்துப்பீங்கல்ல, அதனால ஒரு மாதிரி உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, கில்ட்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே அப்படின்னா நான் போயிட்டு ஜிமின் கிட்ட பேசிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு முதல்ல அதை ஃபஸ்ட்டு நீ போய் சாரி சொல்லு, காலையில் நீ பண்ணிட்டு வந்த வேலைக்கு முதல்ல போய் சாரி சொல்லு. அது என்ன மூஞ்சி அடிச்ச மாதிரி சாப்பாட்டை தள்ளி விட்டுட்டு வருது. எவ்வளோ பேர் அதெல்லாம் கிடைக்காம இருக்காங்க தெரியுமா. அதுவும் ஹஸ்பண்ட் உனக்கு பண்ணி கொடுத்தா அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக அவர் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா நீ அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லைனா இல்லை எனக்கு சாப்பிட வேணான்னா சொல்லிட்டு வரணும். தெரிஞ்சுட்டு வரதெல்லாம் என்னடி பழக்கம் உனக்கு, இந்த மாதிரி நீ இதுக்கு முன்னாடி இல்லைல்ல. ஸோ முதல்ல போயிட்டு அவரை பார்த்து சாரி கேளு, ஓகேவா. அவருக்கும் ஹர்ட் ஆயிருக்கும்ல,
உனக்கு வலிக்கிறத விட அவருக்கு அதிகமாக வலிக்கும். ஏன்னா அவர் மேலே தப்பே இல்லை, ஆனாலும் நீ சண்டை போடுற. எவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும்ல. ஸோ அவர் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து விலகி இருக்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனாலும் அவள் வரும்போது அவளே நான் இவரு ஹர்ட் ஆகாமல் அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். நீ போயிட்டு சாரி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. நீங்கள் வந்துட்டு உங்கள் மேம் கிட்ட மேம் கொஞ்சம் தலைவலிக்குது, நான் கொஞ்சம் வெளில கேன்டீன் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு கேன்டீன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறீங்க. ஸோ கேன்டீனுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாஃப் ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் நேராக வந்து ஸ்டாஃப் ரூம் போகலான்ட்டு போகிறீங்க. அப்படி ஸ்டாஃப் ரூம்குள்ளே போய் பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் உட்காந்துருக்காரு, அதாவது பின்னாடி திரும்பி உட்காந்துருக்காரு. உங்களுக்கு அவரோட பேக் போஸ்ட் மட்டும் தான் தெரியும். கையில் வந்துட்டு மொபைல் இருக்குது. ஸோ ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்பார் போல். நீங்கள் அப்படி கிட்ட கிட்ட போகிறீங்க, பேசலாமா வேணாமா, ஏன்னா நீங்கள் பேசினா சண்டை மட்டும் தான் போடுறீங்க இந்த ஒரு கொஞ்ச நாளாகவே. அதனால் எப்படி பேசுறது, சாரி சொல்லணும், ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தயங்கி தயங்கி போகிறீங்க. அப்படியே கிட்ட போகிறப்போ ஸோ உங்களோட மேரேஜ் ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதில் ஜூம் பண்ணி உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஒரு மாதிரி கண்ணை தள்ளி தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுது அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவும். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நீங்கள் வந்துட்டு மிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொன்னதும் டக்குன்னு அவர் திரும்புறாரு. ஹே அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் சாரி சொல்லணும் தான் வந்தேன், சாரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கில்ட்டியாக இருக்கா. ஸோ அவருக்கு வந்துட்டு புரியுது, நீ வேணும் எது பண்ணல, சாரி எல்லாம் வேணாம், உனக்கு கிளாஸ் இல்லையா, என்னாச்சுல இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும், உங்ககிட்ட பேசதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறீங்க. ஆனால் உங்களுக்கே ஃபீல் ஆகுது நீங்கள் வேற யார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மிக்கு ஒரு ஃபீல் ஆகுது, என்கிட்ட தானே பேசுகிறா, யாரோ கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு அவரும் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறாரு நீங்கள் இந்த மாதிரி பேசவும். ஸோ நீங்கள் வந்துட்டு, இல்லை சாரி நான் வந்துட்டு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பொசசிவ் ஆயிடுச்சு, அதனால நான் சந்தேகப்படுறேன்னு கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் உங்களை வந்துட்டு அவளோட லவர் அப்படிங்கிற மாதிரி பேர் அது என் முன்னாடியே அதுவும் அவள் வேணுனே மோஸ்ட்லி என்னோட முன்னாடியே வந்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினேன், சண்டை போட்டேன், என்னால் அவகிட்ட எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் யார்கிட்டையும் சொல்லலைல்ல. ஸோ நான் போயிட்டு ஏதாவது சொல்ல போயிட்டு அது உங்களோட ஜாப்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் தான் நான் சொல்லலை. ஆனால் வந்துட்டு அவள் இந்த மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கல, இப்போ தான் அவள் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறா. ஸோ வேணும்னே உங்களை வந்துட்டு கார்னர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஜிமினை பார்க்குறப்ப அதாவது ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா அவளோட ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஜிமினை பற்றி பேசுறது. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் வந்து இவளோட ஆள் அப்படின்னு அவள் ஃப்ரெண்டெல்லாம் சொல்ல வைக்கிறது, ஏதோ பண்ணிகிட்டே இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு டிப்ரெஷன்லேயே போயிருப்பீங்க. அது அவ்வளோ சண்டை வந்திருக்கும் வீட்டில். ஜிமின் கிட்ட ஒரு வார்த்தை கூட இதெல்லாம் சொல்லல. ஸோ ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ இதெல்லாம் எதுவுமே முன்னாடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா, அவ்வளோ அதில் ஒரு தடவையாவது தப்பி தவறி கூட இந்த வார்த்தைலாம் உன் வாயில் வரலையே, ஏன் அவள் சொன்னது எதுவுமே நீ சொல்லலை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை மிஸ்டர் ப்ரொஃபஸர், எனக்கு எதை சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் தெரியல, ப்ளீஸ் சாரி என்னை மன்னிச்சிட மாதிரி, எதுக்கு இந்த மாதிரி இப்படி கேட்டுக்கிற, நான் முதல்ல நீ எதுக்கு யாரோ கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களை கொஞ்சம் பக்கத்தில் கூப்பிட்டு அப்படி கை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் நார்மல் பண்ணுறாரு. நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்களா. ஸோ கொஞ்சம் உங்களை அப்படியே காம் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு சரி ஓகே நான் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் கிளாஸ் இருக்குல்ல, நான் வந்துட்டு கேண்டீன் போகிறேன்னு சொல்கிறேன் வந்த தலைவலின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், சரி ஓகே தலைவலிக்கான்னு கேட்குறாரு. ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவரே வந்துட்டு கேண்டீன் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அவர் இப்படி உங்களை கேண்டீன் கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த பொண்ணு உங்கள் ஜிமின் கிட்ட பேசலான்னு வந்திருப்பா. ஆனால் 2 பேர் போகிறத பார்த்துட்டு அவளுக்கு கோவம் வருது. அவளுக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ரிங்க லைட்டாக பார்த்துருப்பாள். அப்போ இருந்து அவளுக்கு ஒரு டவுட்டு. அது இல்லாமல் ஜிமின் வேறு மேரிடுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனாலும் அவருக்கு நம்மளான்னு தோணுது, நம்ம வேண்டாம்னு தோணுது. ஸோ டபுள் மைண்டாக இருக்காளா, ஒரு வேளை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவளோட மைண்டில் இருக்குது. ஒரு வேளை இருந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறது பயமும் இருக்குது. அதாவது கல்யாணம் ஆகிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவளோட ஆசை. ஒரு வேளை ஆயினா என்ன பண்ணுறதுங்கிறது அவளோட பயம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் கேன்டீன் போயிட்டு இருக்கீங்களா. ஸோ அது அப்படின்ட்டு அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அப்படியே உங்கள் பின்னாடி தான் வரா. நீங்களும் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கு தெரியல. ஸோ கேன்டீன் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு காஃபிலாம் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் காஃபிலாம் குடிச்சு கொஞ்சம் டேப்லெட்டும் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு வாங்கி கொடுக்குறாரு. கேன்டீனில் டேப்லெட் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஜிம்மில் அந்த டேப்லெட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்துட்டு அதனால் பேம்பர் பண்ணுவார். ஸோ உங்களுக்கே தெரியல, ஜிம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப குழந்த மாதிரி பேம்பர் பண்ணுவார். ஸோ காலேஜ்னு கூட பார்க்கலாம், உங்களுக்கு முடியலன்னு சொன்னால் வந்துட்டு அப்படி தான் கூப்பிட்டு போயிட்டு பண்ணிட்டுருக்காரு. அவங்களும் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி ஓகே ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு பொண்ணு முடியலன்னு சொன்னால் பண்ணுறது தப்பு இல்லைல்ல. ஸோ அவங்க கேஷுவலாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு மாதிரி கோவமாக வருது. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு ஜிம் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு சரி ஓகே நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு 2 பேரும் அந்த ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் ஒன்றா தான் வரீங்க. அதுக்கப்புறம் ஓகே நான் போகிறேன், ஈவினிங் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. அவளை நீங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ ஈவினிங் ஆயிடுச்சுல, ஈவினிங் ஆயிருக்கும் அவள் வந்துட்டு அவளோட கிளாஸில் தான் இருந்திருப்பா. ஈவினிங் அந்த காலேஜ் முடிஞ்சதுமே பெல் அடிப்பாங்கள்ல, ஸோ எல்லாருமே வீட்டுக்கு போவாங்கள்ல. ஸோ அந்த டைம் ஆனதுமே என்ன பண்ணுறான்னா ஜிமினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு போயிடுவீங்க எப்பவும் போல். போயிட்டு ஒரு
உங்களோட வெஹிக்கிள் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கூட்டி இருக்கும். நீங்கள் அதில் வீட்டுக்கே போயிடுவீங்க. ஸோ ஜிமின் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவார். ஸோ அவர் வர வரைக்கும் அவள் வெளில வெயிட் பண்ணுறா. ஸோ ஜிமின் வந்ததும் அவளோட வண்டி எடுத்துகிட்டு ஜிமினை ஃபாலோ பண்ணிட்டே வரா. அவள் என்னமோ இன்னைக்கு ஒரு போல் ஸோ ஃபாலோ பண்ணிட்டே வரா. ஒரு இடத்துல வந்துட்டு யாருமே இல்லாத இடத்துல ஜிமினை வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஜிமின் முன்னாடி வண்டி நிறுத்திட்டு நீங்கள் என்ன லவ் பண்ணி தான் ஆகணும், எதுக்கு அவ கூட எல்லாம் பேசுறீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஓவராக ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டா. ஜிமினுக்கு பொறுக்கவே முடியல. இப்போ அதனால எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வருது, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் வருதா, என்ன ப்ராப்ளம் வருது, எதனாலும் பார்த்துக்கலாம், நான் வந்துட்டு ஓடி வந்து கூட உங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுறா. ஸோ அவ வந்துட்டு அவ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டா. ஸோ ஜிம் பலார ஒரு அறைய கொடுத்துறாரு. இருந்தாலும் அவ திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஜிமின்க்கு அவங்க ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பையன் தான் பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட மென்டாலிட்டி இருக்கும். ஆனால் அங்கே போகிற வரவங்களுக்கு நல்லா தெரியுது அவள் தான் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது. ஸோ ஜிம்னால அந்த இடத்துல நிற்கவே முடியல, அவ்வளோ கடுப்பாகுது. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவளோட வண்டி தூக்கி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு என்னமோ பண்ணி தொலை, என்னை வந்து டார்ச்சர் மட்டும் பண்ணிட்டு இருக்காத, ஏன்டா இந்த காலேஜ்லேருந்து சேர்ந்தோன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அவரோட வண்டி எடுத்து வந்துடுறாரு. ஆனால் அவள் கேட்கவே இல்லை. பின்னாடி வந்து திரும்ப அந்த வண்டி எடுத்துட்டு ஜிம்மை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வந்துட்டா. ஸோ ஜிம் செம்ம டென்ஷனில் வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நீங்கள் சாரி கேட்டீங்கல்ல, ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. உங்க மேலே தப்பு இல்லை, அவர் மேலே தப்பு இல்லை. பட் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன கோவம், அதுதான் இவ்வளோ சண்டை. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிவின்காக அழகா எதுவோ ரூமில் அழகா மீன்ஸ் ஹாலில் டெக்கரேட் பண்ணி ஒரு சின்ன சாரி அப்படிங்கிற மாதிரி போர்டாக ரெடி பண்ணி ஒரு கேக், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே ரெடி பண்ணி அழகாக முன்னாடி டேபிளில் வச்சுட்டு அவர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்து டோரை வந்துட்டு அவர் தான் திறப்பாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கீ இருக்கும். ஸோ டோரை ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் மிஸ்டர் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சே சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொன்னவும் அப்படியே வந்துட்டு அவருக்கே ஷாக்காக இருக்குது. அவ்வளோ டென்ஷனில் வந்திருப்பாரு. பட் நீங்கள் அந்த மாதிரி கூப்பிட்டதுமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கூப்பிட்டுருப்பீங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி தலையை சாக்கம் ஹோம் சொல்லியிருப்பீங்களா, அவருக்கு வந்துட்டு அவ்வளோ டென்ஷன் அப்படியே பறந்து போன மாதிரி இருக்குது. அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேர் அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹாப்பினஸில் டோர் லாக் பண்ண வந்திருப்பாரு. ஸோ நீங்களும் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா டோர் லாக் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா தனிக்கு யாராவது இருக்காங்களா, ஸோ யாருமே இல்லைன்னா லாக் பண்ணிக்குவீங்க. போய்ட்டு அந்த கேக்லாம் வந்துட்டு ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் பாட்டில் போட்டு பழையபடி இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு அவங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாள்ல. ஸோ அவளும் வந்துடுறா. ஸோ வந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும். அவள் வந்துட்டு செம்ம கடுப்பாகுது அவளுக்கு. வந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஸோ ஜிம்மி வந்து திரும்பி பார்த்துட்டு திரும்ப அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீ இங்கேயே எதுக்கு வந்தனால சொன்னாலும் நான் ஆல்ரெடி மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ பாருங்க, நீங்க மேரிடா இருந்தா என்னோட வைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு இப்பதான் தோணுது. அவள் ஓடி வந்து உங்களோட கையை பிடிச்சி பார்க்குறா. ஸோ ஜிம்மோட ரிங் உங்களோட ரிங் ஒரே மாதிரி இருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்துட்டே இருந்திருக்கும். உங்களோட கையை அன்னைக்கு பார்த்துட்டு போயிருப்பா, லைட்டாக தான் பார்த்துருப்பா. ஸோ டவுட் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பா. ஸோ வந்து பார்க்கவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் 2 பேர் தான் கப்பல் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவள் அதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே பண்ணல. ஸோ உங்களை ரிங்கை பார்த்தா அவளோட டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து அவள் வந்துட்டு அந்த அளவுக்கு கெட்ட பொண்ணும் கிடையாது. ஒரு ஒரு லவ் ஒரு அஃபெக்ஷனில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பா, சண்டை போட்டிருப்பா. மற்றபடி நினச்சிடுங்க, நான் வந்து கூடாதுன்னு நினச்சிட்டு தான் இந்த அளவுக்கு பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் அத்தனை டைம் சொல்லி நான் வந்துட்டு கேட்கல. அப்புறம் உங்களையும் கூப்பிட்டு நான் என்னை மன்னிச்சிடு, தயவுசெய்து மன்னிச்சிடு, நான் உன்னை வந்துட்டு ரொம்பவே ட்ரிகர் பண்ணி இது பண்ணல, எல்லாத்துக்கும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கூட நீ என்கிட்ட கேளு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா நீ எனக்கு பண்ணு, ஓகேவா? இதுக்கு மேலே உங்களோட லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சார் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் செகண்ட் கிளாஸ் எடுக்கலாம், நான் வந்துட்டு உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஜென்யூனாக சொல்லிட்டு போயிடுறா. ஸோ ஜிமினுக்கு இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையே முடிஞ்ச மாதிரி இருக்குது. இதை முதலே அந்த பொண்ணு பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா வந்துட்டு எப்பவும் போல் செம ஹாப்பியாக போயிட்டு இருக்கு லைஃப். ஜிமினும் வந்துட்டு இப்போ என்னன்னா அவர் கொஞ்சம் ப்ரமோட் ஆயிட்டாரு. ஸோ சார் வந்துட்டு இப்போ 3rd இயர் 4th இயருக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி மேடம்க்கு என்ன செம ஹாப்பி தானே. ஸோ என்னாலும் பார்த்துட்டே இருக்கலாம், 24/7 நீங்கள் வந்து ஜிமினை பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே தான் லைஃப் வந்துட்டு செம ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. நீங்கள் காலேஜ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 year வந்துட்டு ஜாப் போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேபியெல்லாம் பிறகுது. அதுக்கப்புறம் க்யூட்டாக குழந்தைங்களாம் விளையாடிட்டு அப்படியே க்யூட்டாக போயிட்டு இருக்கு டியர். ஸ்டோரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க டியர். எப்படி இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, நல்லா இருந்தால் சொல்லுங்கள். ஓகே டியர், சிட்டா.